மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் லோவஸ்ட் மாடலில் ஒரு இயந்திரம் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 35,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மோட்டரு, ரோலர் அப்படிங்கிற ஒரு பேசிக் மாடல், சரிங்களா, பெடல் ஆப்ஷனோடு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினு. ஸோ இதில் வந்து இருந்த குறைபாடுகள் எல்லாம் நீக்கி நம்ம வந்து அந்த அடுத்த நீங்கள் வெள்ளை கலர் மிஷின் ஒன்று பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில், அந்த மிஷினை மாற்றி டிசைன் பண்ணோம். ஸோ அதில் வந்து அந்த இயந்திரத்தோட விலையை வந்து நம்ம அதிகரிச்சிட்டோம், சரிங்களா. அதனால் வந்து சில மக்களால் வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியாது, அதாவது அதை வாங்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கம்மி விலையில் ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணதுனால ஸோ இந்த பேசிக் மாடல் மிஷினை வந்து நம்ம திரும்ப ரீலான்ச் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கே உரித்தான அந்த தளவு பிரித்து தான் வந்து நீங்கள் மிஷினுக்குள்ளே கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நூலோட குவாலிட்டி நல்லா வரும், சரிங்களா. நம்ம வந்து இன்னுமே செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை ஏன் வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா காரணம் குவாலிட்டி. கையில் நீங்கள் தளவு பிரித்து கொடுக்கறதுனால அந்த நூலோட குவாலிட்டி அப்படிங்கிறது மாறாமல் ஹேண்ட்மேட் குவாலிட்டி அப்படியே வருது. ஸோ இதனால தான் வந்து நம்ம இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை வந்து நம்ம அதிகமாக ப்ரமோட் பண்ணுறோம். நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா கையால் பிரித்து நம்மளுக்கு நூலை அனுப்பினால் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறோம் பைபேக் அப்படிங்கிற டீட்டெயிலாம் நேற்று சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ கீழே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, சார் நீங்கள் வந்து 53 ரூபாய்க்கு துணி கொடுத்து 93 ரூபாய்க்கு பைபேக் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ மாற்றி பேசாதீங்க, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு. நான் அதுக்கு முந்தின வீடியோவில் பைபேக் ரேட் அதிகரிக்குதுன்னு போட்ட வீடியோவிலேயே தெளிவாக பலமுறை சொன்னேன், கவனமாக வீடியோவை பாருங்கள், கவனித்து கடைசி வரைக்கும் பாருங்கன்னு பலமுறை சொல்லியிருந்தேன். அவர் ஏதோ தூக்கத்தில் வீடியோ பார்த்துருப்பார் போல இருக்குது, சரிங்களா. அதனால் இன்னொரு முறை விளக்கமாக சொல்லிடுவோம். அதாவது கைகளால் நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா 53 ரூபாய்க்கு துணி கொடுத்து 88 ரூபாய்க்கு பைபேக் எடுத்துக்குவோம், ஓகேங்களா. அதே மாதிரி கைகளால் நீங்கள் பிரிக்கும்போது வெளியில் துணி எடுத்து பிரிச்சிங்கன்னா துணி வந்து நீங்கள் வெளியில் எடுத்துக்கிறீங்க, அப்போ 83 ரூபாய்க்கு நான் நூலை பைபேக் வாங்கிக்குவேன், சரிங்களா. இதுதான் ஹேண்ட்மேடோடைய கான்செப்ட்டு. அதே மாதிரி நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னால் அதில் மிஷினும் ரா மெட்டீரியல் ரெண்டுமே நம்மக்கிட்ட வாங்கணும். அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா துணி 53 ரூபாய்க்கு கொடுத்து நூலை 93 ரூபாய்க்கு வாங்கிக்குவேன், சரிங்களா. செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் மட்டும் நம்மகிட்ட வாங்கிட்டு துணி வெளியில் எடுத்து பிரித்து கொடுத்தீங்கன்னா 83 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்குவேன். நல்லா அது ரேட்டை கவனிச்சுக்குங்க. மிஷின் நம்மகிட்ட வாங்கிட்டீங்க, துணி வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா 83 ரூபா தான் பைபேக். அதே மாதிரி துணி மட்டும் நம்மகிட்ட வாங்குறீங்க, மிஷின் வேற எங்கேயும் எடுத்துருக்கிறீங்க, செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினு, அதில் நம்மளுக்கு நூலை ஓட்டி கொடுத்தீங்கனாலும் 83 ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவேன். புரிஞ்சுதுங்களா? நல்லா கவனிங்க, சரிங்களா. நமது நிறுவனத்திலேயே இயந்திரமும் வாங்கிட்டு நமது நிறுவனத்திலேயே துணியையும் வாங்கினா மட்டும்தான் 93 ரூபா ரேட்டுக்கு பைபேக். 53 ரூபாய்க்கு துணியை கொடுத்து 93 ரூபாய்க்கு திரும்ப எடுத்துக்குவேன், சரிங்களா. இதுதான் கான்செப்ட். ஸோ இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் வந்து நம்ம 35,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே வச்சுருந்த அந்த வெள்ளை கலர் மிஷின்லாம் வந்து ரேட் ஏற்றிட்டோம். ரா மெட்டீரியல்ஸோட விலை வந்து அதிகரிச்சதுனால ரேட் வந்து ஏற்றிட்டோம். அந்த ஃபார்வர்டு மட்டும் ஓடக்கூடிய அந்த இயந்திரம் வந்து 40,000 இருந்துச்சு, அதை 48,000 மாற்றிட்டோம். ஃபார்வர்டு ரிவர்ஸ் ப்ளஸ் ஸ்பீடு கண்ட்ரோல் ஓடக்கூடிய அந்த மிஷின் வந்து 53,000 இருந்துச்சு, அதை 55,000 பண்ணிட்டோம், சரிங்களா. ஸோ அதனால் நிறைய பேரால் இந்த விலை ஏற்றத்தை வந்து என்ன சொல்கிறது ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம், வாங்க முடியல இந்த மிஷினு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த மிஷினை வந்து நம்ம ரீலான்ச் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ இந்த மிஷினோடைய விலை வந்து 35,000. நீங்கள் கையில் தளவு பிரித்து தான் கொடுக்கணும், நூல் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக வரும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தா இந்த மிஷினுடைய ரேட் வந்து 35,000, அது வீடியோலேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப காலகட்ட பேசிக் மாடல் இயந்திரம். இது வந்து இதோட டிசைனே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஒரு மோட்ரு, 2 ரோலரு, ஒரு பெடலு, ஒரு சுவிட்ச், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது சர்வீஸ் ப்ராப்ளம் வருமானா சர்வீஸ் ப்ராப்ளமே முடிஞ்ச அளவுக்கு வரவே வராது. ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படி வந்தாலும் நீங்களே அதை கழட்டி சரி பண்ணக்கூடிய எளிமையான முறையில் தான் இந்த இயந்திரத்தை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 2 to 3 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கலாம். ஸோ இது ஒரு ஆரம்ப காலகட்ட மாடல் அப்படிங்கிறதுனால நீங்கள் அடிக்கடி திருநீர் போட்டு ரோலர் மேலே திருநீர் போட்டு நீங்கள் தேய்ச்சி விடணும், இல்லைன்னா நூல் சுற்றிக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுக்கல.
லைட் கொடுக்கல, அதனால வந்து உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யும்போது லைட் போட்டு வேலை செய்யலாம். பகலில் ஓகே, நைட்டில் வேலை செய்கிறீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது லைட் கீட்டி போட்டு தான் நீங்கள் வேலை செய்யணும். இல்லைன்னா ரோலரில் நூல் சுற்றுறது தெரியாது. எதுக்காக நம்ம எக்ஸாஸ்ட் லைட்லாம் கொடுக்கல அப்படின்னா ரேட்டை குறைக்கணும். ரொம்ப நம்ம ஏற்கனவே வச்சுருந்த மாடல் எல்லாத்துலேயும் வந்து ரேட்டை ஏற்றிட்டோம். ஸோ அதனால் வந்து எல்லா தரப்பு மக்களும் பயன்பெற வேண்டும். ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாருமே இந்த இயந்திரத்தை வாங்கி பயன்பெறணும், இந்த தொழில்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக 35,000 ரேட்டில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆரம்ப பேசிக் மாடல் மிஷின், காட்டன் வேஸ்ட் மிஷினை வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இதை வந்து வாங்கி இந்த தொழிலில் இணைஞ்சு நீங்கள் மேன்மேலும் பயன்பெற வேண்டும் என்று வந்து நம்புகிறேன், பயன்பெறுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம சொல்லிட்டோம். மோட்டர் கெப்பாசிட்டி வந்து 4 HP, சிங்கிள் ஃபேஸு. 8 மணி நேரம் ஓட்டினீங்கனாலும் ஒரு அரை யூனிட் தான் கரண்ட் பில் செலவாகும். நம்ம ரவுண்ட் ஆஃபாக 1 யூனிட்னு வச்சுக்கிட்டோம்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் கரண்ட் பில் வரும். ப்ரொடக்ஷன் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 2 to 3 கிலோ எடுக்கலாம். ஒரு 10 to 20 கிலோ வரைக்கும் 8 மணி நேரத்துக்கு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு ஜென்யூனான ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அந்த விலைக்கு தகுந்த ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், விலைக்கு தகுந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இதை விட பெட்டராக ஒரு இயந்திரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 48,000 மிஷினுக்கு வந்துடுங்க. இது வந்து ஃபார்வர்டு மட்டும் ஓடும். எக்ஸாஸ்ட் ஃபேன் லைட்லாம் கொடுத்துருக்கோம். ரோலர் நூல் சுற்றினாலும் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக. எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கிறனால நூல் வந்து மேலே நிற்காம கீழே ஓடிடும். ஸோ அந்த மிஷினை பற்றி நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த 48,000 மிஷினு. ஸோ இதை பற்றி வந்து நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நாளும் ஒரு மிஷினை பற்றின அந்த அறிமுகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நிறைய மக்கள் வந்து இப்போ புதுசாக நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் வந்து நம்ம இயந்திரத்தை பற்றின அறிமுகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து திருப்பி ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதுக்கு இதான் வந்து 55,000 மிஷினு, இது வந்து 48,000 மிஷினு. ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 55,000க்கு போயிட்டீங்கன்னா அது ஃபார்வர்டு ரிவர்ஸ் ரெண்டும் ஓடும், ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கும். 48,000 மிஷினில் ஃபார்வர்டு மட்டும்தான் ஓடும். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நாட்களில் நான் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.